ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபா சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி ஃபேக்ட்ரியில் வச்சு பார்த்துருப்பாங்க. அபிராமி கையிலெல்லாம் அடிபட்டதும் அவங்களால தாங்க முடியாமல் சொத்தை பிரித்து கொடுத்துட்ற, நீ சவாலில் இருந்து விலகிக்கோப்பா அப்படின்னு சொன்னதும் கார்த்தி சமாதானப்படுத்திடுவாங்க. நான் கண்டிப்பாக இந்த சவாலில் ஜெயிப்பேன்னு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாருமே. நடந்த விஷயம் அபிராமி வந்துடுறாங்க. நடந்த விஷயத்த தீபா அருணாச்சலம் ரெண்டு பேர்கிட்டையும் சொன்னதும் ரெண்டு பேருமே ஃபீல் பண்றாங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கார்த்திக் சார் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி ஜெயிப்பாரு. நம்ம குடும்பம் இன்னும் ஒரு மாசத்தால நல்லபடியா வளம போல ஒற்றுமையா இருக்கும் அப்படின்னு சமாதானப்படுத்துவாங்க. அப்ப தீபா யோசிக்கிறாங்க, சரித்த திடீர்னு எதுக்காக நீங்க ஃபேக்டரிக்கு போனீங்க அப்படின்னு கேட்டதும் ஐஸ்வர்யா வீடியோ காமிச்ச அந்த விஷயத்த அபிராமி சொல்றாங்க. ஓஹோ, இது எல்லாம் அவளோட வேலை தானா, இன்னைக்கு இருக்கு அவளுக்குங்கிற மாதிரி தீபா சம காண்டில் இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கார்த்தி கார்த்தி கையில மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு, இது எல்லாம் அந்த ஐஸ்வர்யாவும் ரியா பண்ண வேலை சார், அதனாலதான் அத்தை ஃபேக்டரிக்கு வர வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னும் கார்த்தி சம காண்டாகி நேரா அண்ணி அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஐஸ்வர்யா, ஆனந்த், ரியா, அருண் எல்லாரும் வந்துடுறாங்க. உங்க மனசுல கொஞ்சம் கூட இருமே இல்லையா, எதுக்காக வீடியோ காமிச்சிங்க அம்மாக்கு அப்படின்னு கேட்டதும் என்ன கார்த்தி உளறிட்டு இருக்கீங்க, வேணும்னா என்னோட போனை பாருங்க, அப்படி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் ரியாவை பார்த்து ஏய் உன் போனை கொடு அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, மற்றவங்க போனை பாக்குறது அநாகரிகம்னு உங்களுக்கு தெரியாதா, ஏய் நாகரிக அநாகரிகத்தை பத்தி நீ பேசுறியா, குடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்த் அனுப்பின அந்த வீடியோ காமிக்கிறாங்க. பாத்தீங்களாமா, என்னை இந்த சவால தோற்கடிக்கிறதுக்காக உங்க புள்ள போட்ட நாடகம் தான் இந்த வீடியோ அப்படின்னு சொன்னதும் அபிராமி சம காண்டாயி ஆனந்த் கண்ணத்திலே பொடிச்சுன்னு அடிக்கிறாங்க. டேய், கார்த்தியை பெற்று விகத்துல தானடா உன்னை என்ன பெற்றேன், சரியான ஆம்பளையா இருந்தா என் கார்த்திய மூஞ்சிக்கு நேரா நின்று எதிர்த்து நின்று சவால ஜெயிச்சுக்காமே, இல்லையா உன்னால முடியலன்னா இப்பவே சொல்லு, நீ சவால தோத்துட்டேன்னு நான் இப்பவே எல்லாத்தையும் நிறுத்திட்டுறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ஆனந்த் சம காண்டாயி ரியாவையும் நம்ம ஐஸ்வர்யாவும் முறைக்கிறாங்க. இங்க பாருங்கம்மா, அண்ணா ஒண்ணு இதெல்லாம் செய்யல, இது நிக்காலே, இவ தான் தூண்டி விட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கா. இங்க பாருங்க கார்த்தி, மரியாதையா பேசுங்க. ஏய், உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சதே பெரிய விஷயம், உனக்கு இதுக்குள்ள மரியாதை வரை கேக்குதா, பாத்தீங்களா ஆனந்த், உங்க கண்ணு முன்னாடி உங்களோட தம்பி எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு. இந்த பக்கம் நம்ம ஆனந்த் அவன் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு, நீங்க சொல்லி தானீங்கன்னா இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சம காண்டில ரியாவை போட்டு தட்டிட்டு ஆனந்த் அங்கிருந்து போனதும் என்னவே இப்படி கோத்து விட்டுட்டு போறானேங்கிற மாதிரி ரியா யோசிக்கிறாங்க. இங்க பாரு, இன்னொரு வாட்டி அண்ணனை தூண்டி விடுறது, இப்படி குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குறது, இப்படி வேலையெல்லாம் வச்சுக்கோ, இப்படி சவால்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு மாசம் எல்லாம் தேவையில்லை, இன்னும் ஒரு நாளுக்குள்ளேயே உன்னை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருவோம் பாத்துக்கோ அப்படின்னு கார்த்தி செம்மையா திட்டுட்டு அங்க இருந்து போனதும் ரியா செமையா கோபப்படுறாங்க. அந்த இடத்துல இங்க பாரு, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்ன நீங்க திட்டுறீங்களா, டே கார்த்தி, இங்க பாரு, அந்த மதுல கை வைக்கிறதுக்கு முதல் ஒன்னு ரெண்டு தட்டு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியா என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரவுடிக்கு போன் போட்டு இப்படி வளம போல கார்த்தி வேலைக்கு வருவான், அவனை ரெண்டு தட்டி ஃபேக்டரி பக்கம் போக விடாம பண்ணிடு அப்படின்னதோ அந்த ரவுடியே சரின்னு சொல்லிட்டு கார்த்தி வேலைக்கு போற வழியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்திகிட்ட வம்பிழுக்கிறாங்க. அப்ப கார்த்தி அடின்னு அடிக்கிறாங்க. இந்த ரவுடியை போட்டு அடிச்சு நேரா வீட்டுக்கு தரன்னு எடுத்துட்டு வராங்க. இங்க பார்த்தோம்னா என்ன இது கார்த்தி இன்னும் காணுமே அப்படின்னு நம்ம ஆனந்த் ஃபேக்டரியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரியா ஆனந்துக்கு போன் போட்டு கவலைப்படாதீங்க ஆனந்த், கண்டிப்பா கார்த்தி ஃபேக்டரிக்கு வர மாட்டான் அப்படின்னு சொன்னதும் உடனே ஆனந்த் என்ன சொல்றியா, ஆமா ஒரு நாள் வரலன்னா சவால்ல தோத்ததுக்கு தானே அர்த்தம், கிட்டத்தட்ட ஜெயிச்சுட்டோன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னதும் ஆனந்த் ரியா ஏதோ வேலை பண்ணிருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு போனை வைக்கிறாங்க. அங்க பார்த்தோம்னா அடிச்சு பிடிச்சி நம்ம கார்த்தி இந்த ரவுடிய வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. கார்த்தி யாருப்பா அப்படின்னு எல்லாரும் கேட்டதும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. இதுகிட்ட கார்த்தி நம்ம அடிச்சு வராங்க. இங்க பாருங்கம்மா, என்ன கொலை முயற்சி பண்ண பாத்திருக்காங்க அப்படின்னதும் என்னப்பா கார்த்தி சொல்ற, உன்னை எதுக்கு கொலை பண்ணணும், இந்த வீட்டுல இருக்கிறவங்க சவால்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன கொலை பண்ண பாத்திருக்காங்க அப்படின்னதும் யாருப்பா அதை சொல்லு, இங்க அவங்கள கொண்டு போட்டுறான், அதுக்கெல்லாம் அவசியம் இல்லம்மா, இன்ஸ்பெக்டர் சரவணனை வரவழைச்சிருக்கா அப்படின்னதும் இன்ஸ்பெக்டர் சரவணனும் வராங்க. இங்க பார்த்தோம்னா அந்த ரவுடி கிட்ட சொல்லுடா, யார் சொல்லி இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு கேட்டதும் இந்த அம்மா தான் சொல்லி நான் எல்லாமே பண்ண சார், என்ன விட்டுருங்க அப்படின்னதும் ஐயோ அது நான் கிடையாது அப்படின்னு ரியா கத்திட்டு இருக்காங்க. உடனே ரெண்டு பேரும் போனை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ரெண்டு பேரும் போன் பேசிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க, எங்க வீட்டுல இருந்துட்டு எங்களே கொலை பண்ண முயற்சி பண்றீங்களா, இன்ஸ்பெக்டர் என்ன பாத்துட்டு இருக்கீங்க, எங்க அண்ணி வாழ்க்கையை கெடுத்ததுக்கே இவங்கள உள்ள தூக்கி போட்டிருக்கணும், இப்போ என்ன கொலை முயற்சி வேற பண்ண பாத்திருக்காங்க, இவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னதும் ரியா கத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் கேட்காம சரவணன் இன்ஸ்பெக்டர் ரியாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இப்படித்த வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக